இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே சிக்கன் போன்லெஸ் சிக்கன் ஒரு 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். இப்போ நம்ம எல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா கலந்ததை அப்படியே ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே விட்டுடலாம். அப்புறம் எடுத்து நம்ம கிரேவி செய்யலாம். சிக்கன் கிரேவிக்கு நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி செய்ய போகிறோம். நான் இங்கே வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி, புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் தக்காளி புதினா அரைச்சி வச்சுருந்த விழுதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த விழுதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இங்கே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நம்ம இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிக்கலாம். இந்த அருமையான சிக்கன் கிரேவியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.